வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். குரு வாழ்க குருவே துணை. இது என் வாழ்வில் என் குரு பகுதி 6. ஸோ எது விட வேண்டியது, எது பெற வேண்டியது. இந்த குழந்தை கையில் அந்த கத்தியை வச்சுருக்கு இல்லையா, அந்த கத்தியோட ஆபத்து என்னன்னு தெரியாமலே அந்த குழந்தை கத்தியை பிடிச்சி வச்சிட்ருக்கு. அதே மாதிரி தான் நம்ம நிறைய குணங்களை முகமூடி மாதிரி போட்டு வச்சுருக்கோம். அதில் இருக்க ஆபத்து தெரியாமலே. அதில் நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. நல்ல குணங்கள் ஓகே, கெட்ட இந்த தீய குணங்கள், தீய எண்ணங்கள் இதெல்லாம் நம்ம விடணும். அது விட்டோம் அப்படின்னா பெற வேண்டியது அங்கேயே இருப்பது தெரியும். அப்படின்னா நமக்குள்ள ஆற்றல் தேவையில்லாமல் இந்த தீய குணங்கள்னால வீணாயிட்டே இருக்குது. அதாவது இப்போ ஒரு தோட்டம் வச்சுருக்குறோம், அந்த தோட்டத்தில் நிறைய செடிங்க நம்ம வளர்க்குறோம். அதுக்கு நடுவில் அந்த வயல்லலாம் பார்த்திங்கன்னா களை எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம போடுற உரமோ அந்த தண்ணீரோ அந்த சூரிய வெளிச்சம் எல்லாமே பார்த்திங்கன்னா, சூரிய ஒளி எல்லாமே அது நல்ல செடிகளும் எடுத்துக்கும், அந்த களையும் நல்ல பயிரும் அதை எடுத்துக்கும். அதே சமயத்தில் அந்த களையும் அதை எடுத்துக்கிட்டோம். அதனால அந்த களையெல்லாம் எடுத்துருவாங்க. களையெல்லாம் எடுத்தோன்னே அந்த பயிர் செடித்து வளர ஆரம்பிக்கும். இல்லைன்னா அது எல்லாத்தையும் அந்த களையை எடுத்துக்கும். அது இன்னும் ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆக ஆரம்பிக்கும். அதே போல தான் நம்ம மனசில் இருக்க நல்ல தீய எண்ணங்கள் ரெண்டுமே இருக்குது. இப்போ நம்ம வெறுமனே தவம் மட்டுமே செஞ்சிட்ருக்க என்ன ஆகும் அப்படின்னா, நல்லது கெட்டது ரெண்டுமே வளர்ந்துட்டு தான் இருக்கும். அப்போ எது எது தேவையில்லாதது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ களை எடுக்கிறது மாதிரி தான். அதை எல்லாத்தையும் நம்ம விடணும். அப்படின்னா இப்போ இந்த குழந்தைக்கு திடீர்னு ஒரு பழக்கத்தை நம்ம பழகி வச்சுருக்கோம். அதை எப்படி திடீர்னு விடணும் அப்படின்னா அதுக்கு ஒரு மாற்று பழக்கம் வேணும் இல்லையா. இப்போ ஒரு காஃபி குடிச்சிட்டே இருக்கோம், அது வேண்டாம், அது விடணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணுறோம். அது நம்ம ஹெல்த்துக்கு ஸ்பாயில் ஆகிடுச்சு, ஏதோ ஒரு பிரச்சனை, காஃபி குடிக்கக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. இப்போ அந்த நேரத்தில் என்ன பண்ணுவோம், அதே சமயத்தில் அந்த காஃபி குடிக்கிற டைம் அந்த ஆசை வரும்போது அந்த செல்ஸ் எல்லாம் பழகிடுச்சு. அப்போ நம்ம அதுக்கு பதிலாக ஒரு ஹெல்த்தியான ட்ரிங்க் ஒன்று குடிப்போம். ஸோ அதே போல தான் கொஞ்சம் கொஞ்சமாக அதை மாற்றுவோம். ஆனால் அப்படியே மாற்றினாலுமே என்னைக்காவது ஒரு நாள் எல்லாரும் சேர்ந்து காஃபி குடிக்கும்போது அந்த வாசனை வரும்போது நமக்கு ஆசை இருக்கும், கொஞ்சமாக நம்ம குடிப்போம். ஏன்னா அந்த பழக்கம் உள்ளே இருந்து ரொம்ப நாள் குடிக்கவே இல்லைனா கூட திடீர்னு என்னைக்காவது ஒரு நாள் அதை பார்க்கும்போது குடிக்கலாங்கிற அந்த எண்ணம் வெளியில் வரதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஒரு விஷயத்தை நம்ம விடணும்னு நினைக்கும் போது. இது மகரிஷி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பழக்கத்தால் மனிதன் உயரவும் முடியும், தாழவும் முடியும். பழக்கத்திற்கு மனிதன் அடிமையாகிறான். வாழ்விற்கு உயர்வளிக்கும் பழக்கங்களே ஒழுக்கம் எனப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த பழக்கம் அப்படிங்கிறது மனிதன் அடிமையாகிறான் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. நான் 2-3 இதில் நான் அந்த லிக்கர் எக்ஸாம்பிள்ஸ் தான் சொல்லியிருப்பேன், ஆல்கஹால் எக்ஸாம்பிள்ஸு. மனிதனின் கதை, அந்த சிவசங்கரி அவங்களோட நாவல் கூட அது கதையாக வந்ததுன்னு சொன்னேன். இதுக்கு ரீசன் என்னென்னா, ஃபஸ்ட்டு என்னோடய ஆடியோலே சொல்லியிருப்பேன், நாங்கள் திருவான்மையூரில் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ திருவான்மையூரில் அங்கே நான் இப்போ ஸ்கூலுக்கு போகும்போது அங்கே ஒன்லி கலாக்ஷேத்ரா, பாமன் சுவாமி கோவில், இல்லை மருந்தீஸ்வரர் கோவில், நம்ம உலக சமுதாய சேவா சங்கம் WCSC மட்டும் அங்கே ஃபேமஸ் கிடையாது. 80s இருந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அங்கே இந்த லிக்கர், ஆல்கஹால் இதுவும் அங்கே ரொம்ப அந்த டைமில் ரொம்ப இருந்தது. ஸோ அப்போ நான் வீட்டிலேருந்து ஒரு 10 நிமிஷம் தான் ஸ்கூல் நடந்து போகிறதுக்கு. அப்போ ரொம்ப பயமாக இருக்கும். ஏன்னா அந்த குடிச்சிட்டு வரவங்கள பார்த்தாலே பயமாக இருக்கும். அவங்க தன்னோட நிலையிலே இருக்க மாட்டாங்க இல்லையா, அதனால அவங்கள பார்த்தா பயமாக இருக்கும். அடுத்தது ரொம்ப அருவருப்பான விஷயம் என்னென்னா, அவங்க அந்த குப்பைக்கு பக்கத்துலலாம், குப்பை தொட்டிக்கு பக்கத்தில் என்ன இருக்குன்னே தெரியாத ஒரு இடத்துல அவங்க ட்ரெஸ்ஸு களைஞ்சு போனது கூட தெரியாமல் விழுந்து கிடப்பாங்க. அப்படி மொச்சிட்ருக்கோம் அவங்க மேலெல்லாம். அதெல்லாம் பார்க்கும்போது அருவருப்பாக இருக்கும். என்ன இப்படி இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு, இது ஏன் இப்படி இதுக்கு அடிக்ட் ஆகிருக்காங்க. ஸோ அடிக்ஷன்னா நம்ம என்ன நினச்சிப்போம், இந்த மாதிரி நான் அதான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இது சப்ஸ்டென்ஷியல் அடிக்ஷன். வெளியில் ஏதோ ஒரு பொருளை பார்த்து அதில் அடிக்ஷன் ஆகி ஃபிசிக்கலி அவங்க அப்படி இருக்கிறாங்க. ஆனால் எனக்கு இங்கே மகரிஷிக்கிட்ட வந்ததுக்கப்புறம் என்ன புரிஞ்சுது அப்படின்னா, இந்த மனதில் இதே தான் குப்பை தான். நம்ம வச்சுருக்க அந்த தாட்ஸ் எல்லாம் குப்பை தான், நம்ம மனசுக்குள்ளே தான் இருக்குது. நம்ம ஃபிசிக்கலி நல்லா ட்ரெஸ் பண்ணியிருக்கோம், நல்லா சிரித்து பேசுகிறோம். ஆனால் மனசுக்குள்ளே ஒருத்தர்கிட்ட சிரித்து பேசுகிறோம், ஒருத்தரை பிடிச்சிருக்கு, இன்னொருத்தரை பிடிக்கல. ஆனால் வெளியில் நம்மளால் காட்ட முடியாது, அவங்ககிட்ட சிரித்து பேசிகிட்டே இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த எண்ணம் உள்ளே இருக்குல்ல, அது ஒரு குப்பைக்கிட்ட நம்ம கிடக்கிற மாதிரி தான். அது நம்மளை அதுதான் சொல்கிறாங்க, பழக்கம் மனிதனை தாழவும் வைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, கீழேயும் போக வைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மனது அந்த டைமில் கீழே தான் இருக்குது. ஏன்னா நமக்கு தெரியல, எல்லாருக்கிட்டையும் இறைவன் இருக்கிறான்னு சும்மா வாயால் தான் சொல்கிறோமே ஒன்று, அதை உணர்ந்து நம்மளால் புரிஞ்சிக்க முடியல. ஸோ அப்போ இந்த மனது எப்பெல்லாம் சினம், இல்லை வெறுப்பு, கவலை, இந்த மாதிரி பேராசை, பொறாமை, இந்த மாதிரி தேவையற்ற ஒரு கடும் பற்று, இது என்னோடது இது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதெல்லாம் இந்த மாதிரி தாழ்ந்த நிலையில் தான் மனம் இருக்குது. ஸோ அந்த ஃபிசிக்கலி அந்த பர்சன் எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி தான் இருக்குது. ஆனால் அந்த மனிதனின் கதை, வானமே இல்லை, இதிலெல்லாம் வந்தது என்ன அப்படின்னா, ஒரு மனிதன் தவறு செய்வது பழக்கத்தினால வந்துடுச்சு. ஆனால் அந்த மனிதன் உணரும் போது இது அருவருக்கத்தக்கது, இது எனக்கு வேண்டான்னு உணரும்பொழுது அதை விட்டு அவனால் உயர்ந்து வர முடியும். அதற்கு நல்ல பழக்கங்களை, பதிவுகளை மேல் பதிவுகளாக போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸோ இப்போ எப்படி காஃபி குடிக்கிறது, இந்த மாதிரி பழக்கங்கள், இப்போ காலையில் எந்திரிக்கிறதே வந்து என்னால் முடியாது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருப்போம். ஆனால் கொஞ்சம் நினச்சி பார்த்தோம் அப்படின்னா, சின்ன குழந்தைங்கலேருந்து தொடங்கி நாம வரைக்கும் நாளைக்கு ஒரு எங்கேயாவது நமக்கு பிடிச்ச இடத்துக்கு போகிறோம், ஏர்லியாகவே கிளம்பணும், இல்லை ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப அலாம் அடிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம எந்திரிச்சிருவோம். ஏன்னா நமக்கு வந்து அது மனசில் நல்லா பதிஞ்சிருக்கும், நாளைக்கு இந்த இடத்துக்கு போகிறோம், நம்ம என்ஜாய் பண்ண போகிறோம்னு மனசுக்கு தெரியும் போது, நமக்கு பிடிச்ச இடத்துக்கு போகிறோம் அப்படின்னு தெரியும் போது நம்ம எந்திரிச்சிருவோம். ஆனால் அதே வந்து டெய்லி காலையில் எழுந்துச்சு மெடிடேஷன் பண்ணணும்னு நினைக்கும் போது என்னால் முடியாது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நாம் பழக்கிறது தான் மனசுங்கிறது ஒரு குழந்தை. நாம் எப்படி சொல்லி கொடுத்து அதை பழக்கிறோமோ அப்படி தாங்கிறது. இந்த தீட்சை எடுத்தோடனே அப்போ தான் நம்ம பிறக்கிறோம், புதுசாக பிறக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அப்போ அதுலேருந்து ஒரு குழந்தைய ட்ரெயின் பண்ணுற மாதிரி தான். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நான் மகரிஷியை கையை பிடிச்சிட்டு நான் போயிட்டே இருக்கேன், அவங்க வந்து எனக்கு சொல்லி கொடுக்குறாங்கன்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அப்போ வந்து காலையில் மெடிடேஷன் பண்ணுறேன் அப்படின்னு எப்போ மெடிடேஷன் பண்ணுறது என்னை நான் உணர்ந்துக்கிறது, எனக்குள்ளே போய் திறந்து என்னோடய பாக்ஸை திறந்து பார்த்து, ஏன்னா வெளியிலேயே நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். இப்போ நம்ம ஃபேஸில் ஒரு கரை இருக்குது அப்படின்னா கண்ணாடியை போய் தொடச்சோன்னா எப்படி சரியாகும்? கண்ணாடியில் பார்க்குறேன், என் ஃபேஸில் இருக்க கரை கண்ணாடியில் தெரியுது, அதை தொடச்சா எப்படி சரியாகும்? அப்போ எனக்கு எப்போ ஒரு பர்சனை எனக்கு அவங்க குணம் எனக்கு பிடிக்கல, மகரிஷி என்ன சொல்கிறாங்க, அந்த குணம் உங்களுக்கு அந்த குணம் ஒத்து வராமல் இருக்கலாம், ஆனால் வெறுப்பு அப்படிங்கிறது இருக்கவே கூடாது. யாரையுமே வெறுக்கவே கூடாது. இந்த உலகத்தில் எல்லாருக்கிட்டையும் இறைவன் இருக்கிறான்னு சொல்லும்போது அதுதான் ஞானிகளுடைய ஸ்பெஷாலிட்டி. ஸோ அந்த நிலைக்கு நம்ம எப்படி போக முடியும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்து காட்டுறாங்க. இப்போ இந்த குழந்தைக்கு எப்படி பொம்மையும் நம்ம ஐஸ்கிரீமும் எதையோ காட்டி அந்த கத்தியை விட வச்சோமோ, அதே போல் இந்த பழக்கங்கள் முதல்ல வந்து நமக்கு எண்ணம் வேணும். இது என்கிட்ட இந்த தப்பு இருக்குது, இந்த தப்பு எனக்கு சரியாகணுன்ற எண்ணம் நமக்கு வேணும். அது இல்லைன்னா இது போகவே போகாது. ஸோ அப்போ அதை வந்து நல்லா உறுதியாக எடுத்துக்கிட்டு அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா பஞ்சபூத நவகிரக தவம், பஞ்சேந்திரிய தவம் இப்படிலாம் சொல்லும்போது இந்த 5 இயந்திரியங்கள் இருக்குது, 5 புலன்கள் இருக்குது, அதே மாதிரி கர்மேந்திரியங்கள் இருக்குது. இதெல்லாம் எப்படி வேலை செய்யுது, உயிராற்றல் வேணும். அதே மாதிரி பஞ்சபூத நவகிரக தவம் சொல்லும்போது நம்ம வந்து தண்ணி, காற்று, நெருப்பு இதெல்லாம் இல்லாமல் நம்ம வாழவே முடியாது. அதெல்லாம் எப்படி உருவாச்சு, இதுக்கெல்லாம் பெரிய படிப்பு படிச்சிருக்கணுமா அப்படின்லாம் அவசியம் இல்லை. அதே மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னா இன்பம் துன்பம் இது ரெண்டுத்துக்கு நடுவில் தான் ஒரு பெண்டுலம் மாதிரி வந்து மனுஷன் வந்து இங்கேயும் அங்கேயும் ஆடிக்கிட்டு ஊசலாடிக்கிட்டு இருக்கானே தவிர அதுக்கப்புறம் அமைதி பேரின்பம்னு 2 விஷயம் இருக்குது. அதுக்கு நம்ம போகிறதே இல்லை. இது யாரெல்லாம் அனுபவிக்கிறாங்கன்னு சொன்னால் கல்லார் கற்றார் செயல் விளைவாய் காணும் இன்ப துன்பம் அவன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. படிக்காதவங்களும் சரி படித்தவங்களும் சரி, ரொம்ப படித்தவங்களாம் நல்லா இருக்காங்களா, அவங்களுக்கு கவலை இல்லாமல் இருக்கா, டிப்ரெஷன் இல்லாமல் இருக்கா, இல்லை படிக்காதவங்க ஏதாவது கஷ்டப்படாமல் இருக்காங்களா அப்படின்னா அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. அப்படி எதாக இருந்தாலும் படிச்சிருந்தாலும் சரி படிக்கலனாலும் சரி எல்லாருமே வந்து இந்த இன்பம் துன்பம் மாற்றி மாற்றி இந்த ரெண்டுக்குள்ளே தான் அல்லாடிட்டே இருக்காங்க. இந்த அமைதின்னு வரப்போ என்ன ஆகும் அப்படின்னா மெடிடேஷன் பண்ண நமக்குள்ளே இருக்க தீய குணங்கள் எதுன்னு நம்ம வந்து பார்க்க ஆரம்பிச்சு இன்ட்ரோஸ்பெக்ஷனில் அப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த அகத்தாய்வில் நம்மளுடைய குணங்களெல்லாம் விடணும் அப்படிங்கிற எண்ணம் வேணும். அப்போ இந்த பெரிய விஷயங்களை மகிழ்ச்சி காட்டும்போது ஒரு சூரியன் அப்படிங்கிறது 19 லட்சம் மடங்கு பூமியை விட பெரிது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது அங்கேயே பூமி ஒரு சின்ன புள்ளியாகிடுது. பூமியே ஒரு புள்ளியாகிடுதுன்னா நம்ம எங்கே இருக்கோம், எங்கேயுமே இல்லை நம்ம. அதே மாதிரி ஒரு பிரபஞ்சமே அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது கோடானு கோடி சூரியன்கள் அப்படின்னு பிரபஞ்சத்தையே விரிஞ்சு காட்டுறாங்க. அப்படிலாம் போகும்போது இந்த பால்வெளி மண்டலமே இந்த ஹோல் கேலக்சியே வந்து ஒரு சின்ன டாட்டாக தான் இருக்குது. அப்போ பூமி வந்து ஒரு தூசியாக தான் தெரியுது. அப்போ நாம் வந்து அதில் இல்லவே இல்லை. ஆனால் நான் யார், நான் என்ன ஜாதி, நான் என்ன மதம், நிறம், அப்புறம் நாடு, மொழி இதெல்லாம் வச்சு எவ்வளோ பிரச்சனை வருது. இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா தனி மனிதனுக்குள் அமைதி வர வரதான் அதுதான் அப்படியே விரிஞ்சு குடும்ப அமைதி உலக அமைதியாக மாறும். ஸோ டக்குன்னு உலக அமைதி அப்படிங்கிறது வராது. அப்போ எனக்குள்ளே இருந்த எதுலேருந்து ஸ்டார்ட் ஆச்சு ஒரு எதுவுமே முடியலன்ற ஒரு இன்கேப்பபிலிட்டின்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு விஷயம் நமக்கு இருக்கும்போது நமக்குள்ள ஆற்றல் நிறைய இருக்குது. இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் கொஞ்சம் கூட ஒரு இர்ரெஸ்பெக்டிவ் யாருக்குன்னு இல்லாமல் எல்லாருக்கும் வழங்கிட்டு இருக்கு. ஆனால் அதை நமக்கு வந்து வாங்கிக்க தெரியல. ஏன்னா வாங்கிக்க தெரியலன்னு இல்லை, பானையில் வந்து ஓட்டை எப்படி இருந்ததோ அதே மாதிரி நம்மக்கிட்ட இந்த தேவையற்ற குணங்கள்லாம் ஓட்டையாக இருக்குது. அப்போ தண்ணி உள்ளே போனாலும் அந்த தண்ணி வெளியில் அந்த ஓட்டை வழியாக போய்கிட்டே தான் இருக்கும். அந்த பானையில் வந்து தண்ணி நிற்காது. அதே மாதிரி நமக்குள்ளே இந்த ஆற்றல் வந்து நிற்க மாட்டேங்குது. அதனால் நம்ம தவம் பண்ணிட்டா மட்டும் பத்தாது, இதெல்லாம் விரிஞ்சு மன விரிவு வரணும். மனம் வந்து ஒரு குறுகிய நிலைக்குள்ளே இருக்குது. அதனால தான் இந்த இன்கேப்பபிலிட்டி, இந்த மன கஷ்டங்கள், இதெல்லாம் இருக்குது. ஸோ இந்த சினம் இதெல்லாம் நம்மளை வந்து முதல்ல அழிச்சிரும். நம்ம யாரை மற்றவங்கள அழிக்குதோ இல்லையோ நம்மளை முதல்ல அழிச்சிரும்.
அதனால நாம் வந்து நம்ம உறவுகள் இது கிடைச்சதெல்லாம் நமக்கு ப்ரெஷியஸ் கிஃப்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கடவுளோட கிஃப்ட்டு. இப்போ நமக்கு ஒருத்தங்க நல்ல ஒரு நம்ம அம்மாவோ அப்பாவோ நமக்கு ஒரு நல்ல ப்ரெஷியஸ் கிஃப்ட் கொடுக்குறாங்க. நம்ம எவ்வளோ அதை பொக்கிஷமாக பாதுகாத்து வச்சுருப்போம். அதை என்னைக்காவது நம்ம சரியாக பார்த்துக்காமல் விட்டோம்னா அவங்களுக்கு மனசு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அதே போல தான் இந்த உறவுகள் எல்லாம் இறைவன் நமக்கு கொடுத்த கிஃப்ட்டு. அப்படி நினச்சி நம்ம யாராவது ஒருத்தங்க விட்டு கொடுத்தா 2 பக்கமும் இழுத்துட்டே இருக்கும்போது ஒருத்தங்க விட்டு கொடுத்தா அங்கே பிரச்சனையே சால்வ் ஆகிடும். அந்த விட்டு கொடுக்குறவங்க தான் அறிவாளி அப்படின்னு சொல்லி மகரிஷி வந்து சொல்கிறாங்க. ஸோ எந்த இடத்துல நமக்கு எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத கரெக்டாக தெரிஞ்சுக்கணும். இதுக்கு எல்லாமே வந்து நம்ம முன்னோர்கள் அதுக்கு முன்னாடி நம்ம போனோன்னா கற்காலத்து மனிதனுக்கு வந்து படிப்புலாம் இருந்ததா, அப்போ வெறும் 2 கல்லை உரசி ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து எவ்வளோ விஷயங்கள் இன்றைக்கி நம்ம கடந்து வந்திருக்கோம் அப்படின்னா இதெல்லாம் நம்ம மனிதனுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அறிவு ஆற்றல். ஸோ அந்த ஆற்றல் வந்து நோய் எதிர்ப்பு ஆற்றலாக நம்ம உடம்புல இருக்குது. நமக்கு இதெல்லாம் இந்த குணத்தெல்லாம் விடலைன்னா என்ன இருக்கும் அப்படின்னா ஏன் வந்து இந்த உடல் நோய்கள் வாழ்க்கை சிக்கல்கள் இருக்குது அப்படின்னா சிக்கல்ங்கிறது வந்துகிட்டே தான் இருக்கும். ஆனால் அது வந்து நம்ம இன்பமாக வச்சுக்கிறதும் இன்பத்தின் அளவு முறை மீறும்போது அது துன்பமாக மாறாமல் பாதுகாப்பதும் நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ அந்த ரெண்டுமே எப்படின்னா நம்ம தவம் பண்ணும்போது கரெக்டாக நமக்கு தெரியும் எந்த அளவுக்கு இது தேவை, நமக்கு எந்த அளவுக்கு தேவையில்லை, அதே சமயத்தில் அதை வெறுக்கவும் கூடாது அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு வந்து அந்த வாழ்த்தணும். இதெல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் தெரிய ஆரம்பிச்சுது. அப்போ இந்த விட வேண்டியது என்பது நாம் இது வரைக்கும் கொண்டு வந்த இந்த அடிக்ஷனாக இருக்கிற பழக்கங்கள், குணங்கள், இது எல்லாமே எப்படி சப்ஸ்டென்ஷியல் அடிக்ஷனோ அதே மாதிரி தான் இந்த குணங்களுக்கு நாம் அடிக்ட் ஆகிருக்கிறோம். அதனால் இந்த குணங்கள்லாம் விட விட என்ன ஆகும் தான் நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாகும் நமக்கு ஃபஸ்ட்டு. அப்போ வந்து நோய்கள் நம்மளுக்கு ரொம்ப கஷ்டப்படுத்துகிற நோய்கள் வந்து சரியாக ஆரம்பிக்கும். ஆட்டோமேட்டிக்காக இயல்பாகவே உடம்புல வந்து அந்த நோய் எதிர்ப்பு ஆற்றல் இருக்குது. ஸோ இந்த தேவையற்ற குணங்கள்னால அந்த ஆற்றல் வெளியேறிட்டே இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு ஆற்றல் வந்து குறைஞ்சிருது. அப்போ நம்ம இந்த காயகல்பம் இதெல்லாம் செய்யும்போது என்ன ஆகுது, நோய் எதிர்ப்பு ஆற்றல் அதிகரிக்குது. அதே மாதிரி வாழ்க்கையில் சிக்கல் வரும்போது கலங்கி போயிடாமல் அதை வந்து ஃபேஸ் பண்ணி அதை சரி பண்ணுறதுக்கான திறனும் அந்த ஆற்றலும் நமக்குள்ளே தான் இருக்குது. ஸோ அதான் லாஸ்ட் இதில் கூட சொல்லியிருப்பேன், பிரச்சனையை வெளியில் சொல்ல வேணாம், நமக்குள்ளே வச்சு அதை அனலைஸ் பண்ணும்போது ரொம்ப அழகாக அதுக்கு எங்கே தீர்வு கிடைக்குது அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். அதை நோக்கி நம்ம பயணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து இந்த என்னுடைய அடுத்த மாற்றம் அப்படின்னு சொல்லணும். எதெல்லாம் விடணும், இது வரைக்கும் நம்ம பழகிட்டு வந்தெல்லாம் விடணும். அதை விடுறதுக்கு மன விரிவு வேணும். அப்போ இந்த மாதிரி உயர்ந்த தவங்கள், உயர்ந்த சிந்தனைகள், இந்த பஞ்சபூதங்கள் பற்றியும் பஞ்சேந்திரியங்கள் பற்றியும் உயர்ந்த சிந்தனைகளுக்குள்ளே போகணும் அப்படிங்கிறது தெரிஞ்சது. வாழ்க வளமுடன். ஸோ அடுத்த மாற்றத்தில் தொடர்ந்து என்னுடன் பயணிங்கள். நாம் குருவின் வழியில் ஒன்றாக பயணிப்போம். வாழ்க வளமுடன்.